கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் 11வது அதிகாரம் திருவசனங்கள் 1 முதல் 13 வரை உள்ள இறை வார்த்தைகள். இதில் ஒரு சகோதரர் இரவு தூங்குகிற நேரத்தில் தட்டி அவருக்கு அப்பம் வேண்டும் என்று கேட்கிறார். அவர் தூங்கிட்டேன், பிள்ளைங்களாம் தூங்கிட்டாங்க, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லும்போது கூட தொடர்ந்து அவர் திரும்ப திரும்ப தட்டும் போது வேறு வழி இல்லாமல் அவருக்கு தேவையான உணவை அவர் எடுத்து கொடுக்குறார். இதை நம்ம ஜெபத்துக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்கிறார், தொடர்ந்து நாம் ஜெபிப்பது அவசியம் என்று. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, அதை நம்ம கரெக்டாக கவனிக்கணும். தொடர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன எதனால் 3 முறை தட்டுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது என்னுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார், என்னுடைய விண்ணப்பத்திற்கு அந்த மனிதன் பதில் கொடுப்பார்ன்ற நம்பிக்கையில் ஜெபிக்கிறார். அப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க, எப்படி ஜெபிக்கிறது முக்கியம் கிடையாது, எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். கன்சிஸ்டன்சி இந்த ப்ரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாரு. கன்சிஸ்டன்சி இந்த ப்ரேயர் போது சிலரை பார்க்கும் பொழுது டெய்லி போயிட்டு ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் எங்கேயாவது அழுது ஜெபிச்சா நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய சகோதர சகோதரிகள் செய்கிற ஒரு தவறு, குறிப்பாக பெண்கள் செய்கிற ஒரு தவறு, அழுது ஜெபிக்கணும். பைபிளில் எங்கேயும் அழுது ஜெபிச்சா நான் உனக்கு பதில் கொடுப்பேன்னு எங்கேயும் சொல்லலை. நம்பிக்கையோடு ஜெபித்தா பதில் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஸோ நம்பிக்கை இருந்தால் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்ம ஒரு நாள் நல்லா ஆர்வத்தோடு ஜெபிக்கிறோம், ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா நமக்கு உண்மையான நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம். நம்பிக்கை பொறுமையை கொடுக்கும். நம்பிக்கை உண்மையான பொறுமையை கொடுக்கும். பொறுமைன்னு சொல்லும்போது ஒரே மனநிலையோடு நாம் ஜெபிக்கிறது தான் உண்மையான பொறுமை. இன்றைக்கி நான் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். அடுத்த நாளும் அதே மனநிலையோடு நம்மளால் தொடர்ந்து ஜெபிக்க முடிஞ்சதுன்னா நம்முடைய நம்பிக்கை சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் கேட்டால் கடவுள் கொடுப்பான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஏன் அழமாட்டோம்? நம்ம நிறைய பேர் அழுகிறதுக்கு காரணம், கெஞ்சி கூத்தாடி ஏதாவது பிச்சை எடுக்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் ஏதாவது கொடுத்துருவாரான்னு பார்க்குறோம். இது நம்பிக்கை கிடையாது. ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடமோ தந்தையிடமோ ஒரு காரியத்தை கேட்குதுன்னு சொல்லும்போது அழுது கேட்டுச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அப்பா கொடுத்துருவாங்க நம்பிக்கையுள்ள குழந்தை சந்தோஷமாக கேட்கும். நிறைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதற்கு முக்கியமான காரணம் மக்கள் அழுது ஜெபிப்பது. அது ஒரு தவறான போதனை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்குது. நிறைய பேர் நல்லா அழுது ஜெபிங்கன்னு சொல்கிறாங்க. அழுது ஜெபித்தால் நம்முடைய கஷ்ட நேரத்தில் துன்பம் தாங்காமல் அழுகும்போது ஆறுதல் கொடுக்குறார், அது வேறு. ஆனால் உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமென்றால் நீங்கள் அழுது ஜெபிக்கும்போது எப்பொழுது நீங்கள் அழுகிறீர்களோ உங்கள் நம்பிக்கை போச்சுன்னு அர்த்தம். உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. நிறைய பேர் அன்னாளை ஓமையாக சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் அதில் அன்னாளுடைய வாழ்க்கை வரலாறும், அண்ணா அழுது ஜெபித்தார், ஆண்டவர் பதில் கொடுத்தார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் அன்னாள் அழுது ஜெபிக்கிறாங்க, ஆண்டவர் பதில் கொடுக்கல. எப்பொழுது ஏலி இஸ்ரேலின் தேவன் உன் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரோ அந்த வாக்குறுதியை அந்த அம்மா நம்புகிறாங்க. அந்த வாக்குறுதியை நம்புறதுனால என்ன பண்ணுறாங்க, அவங்க அழுகிறதை ஸ்டாப் பண்ணி தலையை நல்லா சீவி உட்காந்துட்டு போய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு அவள் முகம் வாட்டமாக இல்லைன்னு பைபிள் சொல்லுது. இதோ தலைமை குருவானவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் எனக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான்னு நம்பிக்கை வரும்போது அழுகையை முதல்ல ஸ்டாப் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. குழந்தை உடனே கடவுள் கொடுக்குறார். அப்போ அழுது ஜெபிச்சனால அன்னால் குழந்தையை பெற்றுக்கொள்ளவில்லை. எப்பொழுது ஏலி சொன்ன வார்த்தையை நம்புகிறார்களோ அப்பொழுது அவர்கள் குழந்தையை பெற்றுக்கொள்கிறார்கள். அதனால் சகோதர சகோதரிகளே, உண்மையான நம்பிக்கை அழுகையை கொண்டு வராது. உண்மையான நம்பிக்கை மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரும். அதை தான் யாக்கோபு தன்னுடைய 1வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையில் சொல்கிறாரு, சகோதர சகோதரி நீங்கள் பல வகையான சோதனைக்கு உள்ளாகும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் ஜெபத்தில் மகிழ்ச்சியோடு என் ஜெபத்தை கேட்டு விட்டார் நம்பி ஜெபித்தீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஆமென்.